5 நிமிஷத்துல எஸ்பிஐல லோன் அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணி எப்படி அமௌண்ட் வாங்குறது? ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகிரும். அதோட பர்சனல் லோனோட டீட்டெயிலாம் பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் எஸ்பிஐயோட ஆப் ஒன்று வச்சுருப்பீங்க. ஏனோ செயலின்னு ஒன்று இருக்கும். அது வந்து எஸ்பிஐ பேங்க்குக்கான தனி ஆப் அது. அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். வந்து பேங்குக்கு நேரில் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் மொபைல் ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த லோனோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 லட்ச ரூபாயிலேருந்து 35 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட் தான், 10.05%. ப்ராசஸிங் சார்ஜும் வந்து லோ. நான் வெப்சைட்டில் செக் பண்ணதுக்கு நோ ப்ராசஸிங் ஃபீஸ்னு போட்டிருந்தாங்க. ஸோ மேபி இங்கே ப்ராசஸ் ஃபீஸ் வந்து மேபி இல்லாமல் இருக்கலாம். டாக்குமெண்டேஷனும் எதுவுமே டாக்குமெண்டேஷன் இல்லைன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி செக்யூரிட்டி கையெழுத்து எதுவுமே தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் அதிகம் கட்ட அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மி பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஹிடன் சார்ஜஸ் எதுவும் மறைமுக கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்டேஷன் வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு நார்மலாக அப்ளை பண்ணாலே உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதே மாதிரி நீங்கள் அமௌண்ட் கட்ட குறைஞ்சிட்டே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து லோனு ஈஸியாக கிடைச்சிரும். நீங்கள் அந்த உங்கள் மொபைல் ஆப் மூலமாக அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ குயிக்காக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது ரிப்ளை பண்ண முடியுமோ ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து லோனு எலிஜிபிள் ஆகிரும். எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வாங்குற எம்ப்ளாயாக இருக்கணும். அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ரயில்வே, போலீஸு, ஸோ அதர் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து டிஃபென்ஸ் செக்டரில் இந்தியன் கோஸ்ட்டு இல்லை ஏதோ சென்ட்ரல் ஆர்மி அந்த மாதிரி ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கார்ப்பரேட் செக்டார்னு. கார்ப்பரேட் செக்டாருங்கிறது வந்து தனியார் நிறுவனம். நீங்கள் எந்த தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கனாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு அந்த கம்பெனி நீங்கள் பர்மனெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா ஓகே. நீங்கள் அதில் இன்னொரு கண்டிஷன், முக்கியமான கண்டிஷன் என்னென்னா உங்கள் சேலரி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எஸ்பிஐ பேங்கில் தான் வந்து கிரெடிட் ஆகணும். எப்படின்னா மாதம் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்கல்ல கம்பெனியோ இல்லை உங்கள் கவர்மெண்ட்டு, உங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ உங்களுக்கு சம்பளம் மாதம் ஏற சம்பளம் வந்து அந்த எஸ்பிஐ பேங்கில் இருக்கணும், அந்த அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணி பார்ப்பாங்க லோனு உங்களுக்கு கொடுக்கும்போது. ஸோ அது வந்து எலிஜிபிலிட்டி வந்து கண்டிஷனில் உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஸோ மினிமம் சர்வீஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா மினிமம் 6 மாதம் வந்து நீங்கள் அங்கே அந்த சேலரி ஏறி இருக்கணும். 6 மாதம் வேலை பார்த்த சேலரி ஏறி இருக்கணும் அந்த அக்கௌண்ட்டில். நீங்கள் கார்பரேட், அதாவது ப்ரைவேட் கம்பெனி இந்த மாதிரி இதில் வேலை பார்த்தீங்கன்னா, பெரிய ஷாப்பு, மாலு, கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா 12 மாதம் 1 வருஷம் சம்பளம் வந்து நீங்கள் அந்த எஸ்பி அக்கௌண்ட்டில் உங்கள் அமௌண்ட்டு ஏறி இருக்கணும். அப்படின்னா தான் இது வந்து எலிஜிபிள். ஸோ வயசு பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 60 வயசு வரை யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் வந்து அவங்க எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ வந்து ஈஸியாக உங்களுக்கு இந்த கண்டிஷன்லாம் நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா ஓகே. அப்புறம் இன்னொன்று வந்து சேலரி, நீங்கள் அந்த மினிமம் எவ்வளோ சேலரி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் உள்ளவங்க 20,000 மாத சம்பளம் அந்த அக்கௌண்ட்டில் ஏறணும். கார்பரேட் செக்டரில், அதாவது தனியார் நிறுவனம், தனியார் கம்பெனியில் உள்ளவங்க 75,000 மாத சம்பளமாக ஏறணும். இதெல்லாம் ஏறிச்சுன்னா, அதான் நீங்கள் யோனோ மொபைல் ஆப் வச்சுருக்கீங்கள, அந்த ஆப் மூலமாக நீங்கள் மினிமம் 1 லட்ச ரூபாயிலேருந்து 35 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் எதாவது எப்படின்னா உங்கள் மாத சம்பளம் எவ்வளோ வருதோ அதுலேருந்து அவங்க ரேஷியோ கணக்கு பண்ணி ஒரு 65% அப் டு 65% வரையும் அவங்க கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா 30 டைம்ஸ் உங்கள் சம்பளம் 20,000 ரூபானா ஸோ இன்ட்டு 30 டைம்ஸ் போட்டுவாங்க. அந்த மாதிரி கணக்கு பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் விச்செவர் உங்களுக்கு இருக்கோ அவங்க பேங்க் அந்த ப்ராசஸில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிள் வருதோ அவங்க வந்து சொல்லுவாங்க. அதாவது அந்த ஆப்லேயே உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாய் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவில் உள்ள எம்ப்ளாயாக இருக்கணும், ஃபாரினில் உள்ள எம்ப்ளாய் கிடையாது. ஸோ இது வந்து இன்னொரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர், சிபில் ஸ்கோர் இருக்குல்ல. உங்கள் பேங்க்கில் நீங்கள் இது பண்ணும்போது உங்கள் பேன் கார்டு கொடுத்துருப்பீங்க, இல்லை நீங்கள் வெளியில் உங்கள் பேன் கார்டை வச்சு செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் பார்க்கலாம் உங்களோட சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸலண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவல் ஆயிரும். ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அப்ரூவல் ஆயிரும். நீங்கள் குட்டாக இருந்தீங்கன்னா டாக்குமெண்டேஷனாக வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு மேபி ஒரு நாள் ஆகலாம், கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிபில் ஸ்கோரு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆகிடுச்சு இன்னும் லோன் உங்களுக்கு கிடைக்கல, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னா
நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்க நம்பரு டோல் ஃப்ரீ நம்பர் தான். இந்த டோல் ஃப்ரீ நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். 1800 1234 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மிஸ்டு கால் அந்த கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு 7208933142 நம்பருக்கு நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் பண்ணலாம், கால் பண்ணலாம். அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ்ன்னு சொல்லி பர்சனல்னு ஒரு நம்பருக்கு போட்டு டைப் பண்ணிவிட்டு கேபிட்டலில் போட்டு பர்சனல் டைப் பண்ணிவிட்டு அந்த வந்து நீங்கள் 7208933145 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படி மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு இந்த மாதிரிலாம் நான் மொபைல் ஆப்பில் அப்ளை பண்ணேன், எஸ்எம்எஸ் பண்ணேன், ப்ளஸ் எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பேங்க்லேயும் டேரெக்டாக கேட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது ஃபர்தராக டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் உள்ள எஸ்பிஐ பேங்க் பிரான்ச்சுக்கு நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.